ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சிஎம்எச் ஸ்லம். ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சூப்பராஜ் ப்ரொடக்ஷன்ஸில் இளங்கோராம் இயக்கத்தில் வைபவ், சுனில், ராம்தாஸ், பாலசரவணன், தீபா, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்து ஃபேமிலி அடல்ட் ட்ராமாவாக வெளிவந்திருக்க படம் தான் பெருசு. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன், ஒரு ஊர்ல ஒரே மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் செல்லமா பெருசுன்னு தான் கூப்பிடுறாங்க. அவரு எதிர்பாராத விதமா இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனை நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை ஊர் மக்கள் இருந்து மறைச்சு அவங்க அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதை நான் இங்க சொல்லிடுறேன். இந்த படம் 2023 இலங்கையில டெண்டிகோன்ற தலைப்புல படம் எடுத்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் அதே டைரக்டரை வச்சு தமிழ்ல நமக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ஆக்ட்ரஸ்லாம் போட்டு இந்த படம் ஒரு காமெடியா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் இனி ரிலீஸ் ஆயிருக்கு. இது எனக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட மொதல் பாசிட்டிவ் கண்டிப்பா டாக்டர் இளங்கோராம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன லைன் அதை இவ்வளவு பெரிய படமா எடுத்து அதுவும் மக்களுக்கு ரசிக்கும்படி கொடுக்கறதுக்காகவே அவர் பெரிய பாராட்டு கொடுக்கலாம். அடுத்து சுனில், அவரு வைபவுக்கு அண்ணனா நடிச்சிருக்காரு. ஒரு மூத்த அண்ணனா எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப செட்டிலாவே பண்ணியிருக்காரு. அவரு சீரியஸா பண்ற சில விஷயங்கள் கூட நமக்கு பயங்கர காமெடியாவே கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து வைபவ், அவர் ஒரு குடிகார இளைஞனா நடிச்சிருக்காரு. வழக்கம் போலவே அவருக்கு உண்டான ரோல் என்னவோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பண்ற சில காமெடிகள்லாம் அங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து பாலசரவணன், வழக்கமா அவர் அடிக்கிற ஒன்லைன் இந்த படத்துலயும் அவருக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவரும் முனிஷ்காந்தும் வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல நல்ல வரவேற்பு இருக்கு. அடுத்து முனிஷ்காந்த் என்கிற ராமதாஸ், அவரு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் வர்றாரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து லொலுசபா சுவாமிநாதன், அவரு இந்த படத்துல ஒரு 4-5 சீன் தான் வந்தாலும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவரும் சுனிலும் பேசுற ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. அந்த சீன்ல அவர் சொல்ற ஒரு டைலாக்கு தியேட்டர்ல கிளாப் சொல்லுது. அடுத்து ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன், விடி கணேஷ், இவங்க எல்லாருமே ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. இருந்தாலும் அவங்க பண்ற காமெடி எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து ஃபீமேல் லீட்ஸ், இதுல நக்ஸ்லைட் தனம், தீபா, ஹீரோயினியா நடிச்சிருக்க 2 பேரு, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்டான ரோல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படம் இவ்வளவு காமெடியா வந்திருக்கிறதுக்கான காரணம் இந்த படத்தோட காஸ்டியூம் க்ரூ தான். அதுக்கு டைரக்டரை கண்டிப்பா பாராட்டி ஆகலாம். அடுத்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக், இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை. எந்த அளவுக்கு இந்த கதைக்கு தேவையோ அது மட்டுமே செட்டிலா பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ்னு பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு அடல்ட் காமெடினாலே முகம் சுழிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை. நீங்க ஃபேமிலியோட நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா இன்னும் நல்லாவே வைப் ஆயிட்டு வரலாம். இது ஏ சர்டிபிகேட் படம் அப்படின்றதுனால குழந்தைங்களை கூட்டும் போதை தவிர்த்துடுங்க. இந்த மாதிரியான புது புது படங்களோட ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா சிஎம்எச் ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.